சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை எழில் நகரைச் சேர்ந்தவர்கள் வினிஷா ஸ்ரீதர் தம்பதி கூலி வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 4வதாக வினிஷா கர்ப்பமானார். குடும்ப வறுமை சூழல் காரணமாக பிறக்கப் போகும் குழந்தையை விற்க முடிவு செய்தனர். இது பற்றி வினிஷா தமது தோழி சிவரஞ்சனியிடம் கூறினார். அந்த தோழி மாமியார் சகாயமேரியிடம் சொல்லி சென்னை பாடியை சேர்ந்த சுமதி மூலமாக திருவண்ணாமலையில் உள்ள சாந்தினி நியாமதுல்லா தம்பதிக்கு குழந்தை தேவை என்பதை அறிந்தனர். அந்த தம்பதிக்கு 15 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. வினிஷாவின் கருவில் வளரும் குழந்தை ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் வாங்கிக் கொள்ள சம்மதித்துள்ளனர். இதற்காக 2,20,000 ரூபாய்க்கு பேரம் பேசி முடித்துள்ளனர். வினிஷா கர்ப்பமாக இருக்கும் போதே 70,000 ரூபாயை சாந்தினி நியாமதுல்லா தம்பதி அட்வான்ஸாக கொடுத்துள்ளனர். கடந்த மே மாதம் வினிஷாவுக்கு திருவல்லிக்கேணி அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. 1.5 மாதம் கழித்து எஞ்சிய 1.5 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு குழந்தையை பெற்றுள்ளனர். இந்த விஷயம் கண்ணகிநகர் போலீசுக்கு புகாராக சென்றது. போலீசார் விசாரித்ததில் பச்சிலம் குழந்தையை விற்றது உண்மை என்பது உறுதியானது. குழந்தையின் பெற்றோர் வினிஷா ஸ்ரீதர், ஸ்ரீதரின் தாய் சரளா, வினிஷாவின் தோழி சிவரஞ்சனி மற்றும் அவரது மாமியார் சகாயமேரி மற்றும் சுமதி ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர்.